மஇகவின் முன்னாள் தேசிய தலைவரும், மலேசியாவின் முன்னாள் சுகாதார அமைச்சருமான தன்ஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியத்துக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரதிய சம்மான் எனும் உயரிய கௌரவ விருது இந்திய அரசாங்கத்தால் 18வது பிரவாசி மாநாட்டில் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஒடிசா மாநில தலைநகர் புவனேஸ்வரத்தில் நடைபெற்ற 18வது பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாட்டில் இந்தியாவின் அதிபர் திரௌபதி முர்மு இவ்விருதினை தான்ஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு வழங்கினார். வெளிநாட்டில் வாழும் இந்திய வம்சாவளிகளை கௌரவிக்கும் உயரிய விருதாக பாரதிய சம்மான் விருது விளங்கும் நிலையில் தான்ஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களின் அரசியல் சேவைக்காக இவ்விருதினை பெறுகிறார். ஏழை மக்களுக்கு உதவியதன் காரணத்தினால் எந்த அரசாங்கமும் கவிழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. இதை திட்டவட்டமாக கூறியுள்ள பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், பொதுமக்களின் நிதியை சுரண்டுதல், பொறாமை, அடக்குமுறை மற்றும் பேராசை போன்ற காரணங்களினால் அரசாங்கங்கள் கவிழ்க்கப்பட்டுள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார். HMPV எனப்படும் சுவாச தொற்று நோய் வெளிநாடுகளில் வேகமாக பரவிக் கொண்டிருப்பது குறித்து மலேசியர்கள் அதிகம் கவலை கொள்ள வேண்டியதில்லை என்று சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மிதமான பருவநிலையை கொண்ட நாடுகளில் குளிர்காலத்தின் போது இந்நோய் பரவுவது வழக்கமாகும். அதனை பிரதிபலிக்கும் வகையில் சீனாவில் இத்தொற்று இப்போது பரவி இருக்கிறது என்று நுண்கிருமியியல் நிபுணரான பேராசிரியர் டாக்டர் ஜம்பரி ஜகாவி குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவை பொறுத்தமட்டில் இது பற்றி நாம் அதிகம் கவலைப்பட தேவையில்லை என்றும், HMPV மற்றும் COVID-19 ஆகிய தொற்று நோய்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்னவென்றால், HMPV நோய் குறிப்பிட்ட பருவ காலத்தில் மட்டுமே பரவக்கூடியது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் உடல் நலத்திற்கும் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள பெரிய பள்ளி வாசலுக்கு நேற்று ஜும்மா தொழுகைக்காக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வருகை தந்து சிறப்பு தொழுகை செய்தார். அதிகமான இந்திய முஸ்லிம் வியாபாரிகளும் அந்நிய நாட்டு தொழிலாளர்களும் இத்தொழுகையில் கலந்து கொண்டனர். இன்று தொடங்கி 2 நாட்களுக்கு அயலக தமிழர் தினம் 2025 மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைத்து உரையாற்றுகிறார். மாநாட்டில் நடைபெறும் கண்காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடக்கி வைக்கிறார். ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு அயலக தமிழர் தினத்தை மிக விமர்சையாக கொண்டாடி வருகிறது. தமிழ்நாடு, மலேசியா உள்ளிட்ட நாடுகளைச் சார்ந்த தலைவர்களும் பேராளர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். இந்த 2 நாள் மாநாட்டில் கண்காட்சியும் கருத்தரங்குகளும் நடைபெறுகின்றன. சிரம்பானில் 127 வருடம் பழமை வாய்ந்த தேசிய வகை லோரோங் ஜாவா தமிழ் பள்ளியின் நேர்த்தி நிறைவிழா அங்குள்ள சிட்டி கிங்டம் மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்விற்கு மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் ப தியாகராஜன் சிறப்பு வருகை புரிந்து நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். மேலும் பல முக்கிய பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் முகமது ரசி பின் அப்துல்லா பாலன் குழுவினர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் ஒத்துழைப்பில் நிகழ்வு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் ப தியாகராஜன், தமிழ் பள்ளிகளில் நமது மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தாய்மொழி கல்வியை விட்டுவிட்டு பிற மொழி கல்வியில் பிள்ளைகளை சேர்க்கும் மோகம் பெற்றோர்கள் மத்தியில் குறைய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் SJKT லோரோங் ஜாவா தமிழ் பள்ளியின் வேண்டுகோளுக்கிணங்க அப்பள்ளிக்கு திறந்தவெளி மண்டபத்தை தாம் அமைத்துக் கொடுப்பேன் என்றும் அவர் அறிவித்தார். வித்தியாசமான கலை படைப்புகளில் மாணவர்கள் தங்கள் திறனை வெளிப்படுத்தியது நிகழ்வின் ஈர்ப்பாய் அமைந்தது. விதவிதமான தலைப்புகளில் விருதுகளை வழங்கியதோடு பெற்றோர்களையும் மேடைக்கு அழைத்து விருது பெற வைத்தது கூடுதல் சிறப்பாய் அமைந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.